பண்ணிருக்கீங்க சார்? அட்டெண்டர் வர்றது கரெக்டுங்க. தூங்குறாங்களா? உங்க கண்ணதில் தானே தூங்குறாங்க பெட்டில் படுத்து. திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய ஷூட்டிங் காட்சிகள் தான் இவை. ஷூட்டிங் ஸ்பாட் சுத்தமாக இல்லாததால் சூடான நடிகர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்களை கடிந்து கொண்டார். சீன் நினைத்ததை விட அருமையாக நேச்சுரலாக இருந்ததால் இந்த நாடகத்தின் இயக்குனர் காட்சியை ஓகே செய்து அதை வெளியிட்டிருக்கிறார். சார், நீங்களா? உங்களோட பரம ரசிகன் சார். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச் டயலாக், இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். அரசு மருத்துவமனை சுகாதாரமாக இல்லையாம். நீங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே அப்படிதான் சார் இருக்கு. திருக்கோவிலூர்ல மட்டுமா? மக்கள் கிட்ட கேளுங்க, எல்லா மருத்துவமனையும் அப்படித்தான் இருக்கு. இங்க கூட நீங்க ஷூட்டிங் வரப்போறீங்கன்னு தெரிஞ்சதால தான் இப்படி இருக்கு. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்ச இந்த லட்சணத்துல வச்சிருக்காங்கன்னு சொன்னா மற்ற நாள்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஷூட்டிங் வர உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னா வேற வழியே இல்லாம அங்க தினம் போற ஏழை ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆட்சியில சுகாதாரத்துறைக்கு என்ன சார் பெருசா செஞ்சிருக்கீங்க? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 4 வருஷம் 2 மாசம் தான் முதல்வராக இருந்தார். அதுலயும் 1 வருஷத்தை கொரோனா தின்னுடுச்சு. ஆனா மீதி இருந்த 3 வருஷம் 2 மாசத்துல 11 மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தார். 2000 கிராமங்கள்ல அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார். கொரோனா காலகட்டத்தில் கூட மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்பட்டது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுல நம்பர் 1 மாநிலம்னு பேர் வாங்கணும். அப்போல்லாம் போலி டாக்டர் பிரச்சனையோ இல்லை அரசு மருத்துவமனையில் மருந்து இல்லை மருத்துவர் இல்லைங்கிற பிரச்சனையோ இல்லை. வராது வந்த மாமணியா எப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரோ அதுலயும் உங்களை மாதிரி ஒருத்தர் அமைச்சரை ஆக்குனாரே, அன்னைக்கே நாசமானது சுகாதாரத்துறை. சார், 2026க்கு பிறகு பேசாம உதயநிதியை திரும்பவும் சினிமாவுக்கே போக சொல்லிடுங்க. நீங்க உதயநிதி நடிக்கிற படத்துல எந்த பாட்டு நல்லா இருக்கு, எவ்வளவு கலெக்ஷன் வருதுன்னு கணக்கு பண்ற வேலைக்கு போயிருங்க. பாவம், கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ஸ்டாலின் சாருக்கு சொல்ற பிஸியில உங்களால அமைச்சர் வேலையை ஒழுங்கா செய்ய முடியல. எதுக்கு உங்களுக்கு பணிச்சுமை? மக்கள் 2026ல் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. அப்பதான் தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு விடுதலை கிடைக்கும்.